Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkami tanzil, Rabbana hab lana min azwajina wa dhurriyyatina qurrata a'yunin waj'alna lil muttaqina imama. வல்லவனை போற்றி வல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி எனது உரையை துவங்குகிறேன். இருபெரும் பட்டமளிப்பு விழா நூருல் அஸர் அரபிக் கல்லூரி மற்றும் பத்ரியா பெண்கள் அரபிக் கல்லூரி இருபெரும் பட்டமளிப்பு விழாவினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்களே, மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சொல்லுவான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவிமார்களிலிருந்தும் எங்களுடைய பிள்ளையிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தா, அவர்களை இரையச்சமுடையவர்களுக்கு தலைவர்களாக ஆக்கு. யார் பெத்த பிள்ளைப்பா அது? இவ்வளவு அருமையா இருக்கும், இவ்வளவு ஒழுக்கமா இருக்கப்பா, என்ன ஒழுக்கம் இது, யார் பெத்த பிள்ளை அப்படின்னு பேசப்படணும். அப்படிப்பட்ட ஒழுக்கம் வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இடங்கள் தான் மதரசா. அது ஆண்கள் மதரசா, பெண்கள் மதரசா. இவர்கள் ஒரு காலத்துல இவர்களுடைய வயசிலே இதே நீங்க கல்லூரி மாணவர்களை பார்த்தா எப்படி இருப்பாங்க, ஆனா இதே ஒரு ஆலிமை பார்த்தா, ஆலிம்கள் யாராவது போதிக்கக்கூடிய கல்வி. எனவே இந்த ஒழுக்கம் மற்றவர்களையும் உங்களை பார்த்து மற்றவர்களும் திருந்த வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர். நம்முடைய நூருதீன் சக்காஃபியை பற்றி சொல்வார்கள், எங்கே போனாலும் ஒரு ஹரக்காத் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று செய்வார், சுறுசுறுப்பாக பணியாற்றுவார். எனவே இங்கே பட்டம் பெறும் நாம் ஆலிம் பட்டம் பெறும் மாணவர்களை பார்த்து சொல்வேன், நீங்கள் நூருதீன் சக்காஃபி அவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எப்படி இந்த சமுதாயத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுகிறாரோ அதே போன்று நாமும் பணியாற்ற வேண்டும். எனவே நம்மளை நோக்கி எல்லாமே வரும். எனவே எந்த நிலையிலும் நாம் தைரியத்தை இழந்துவிடக்கூடாது. வாழ்க்கையிலே அவற்றையெல்லாம் நாங்கள் பயனாக பெற்றிருக்கிறோம் என்ற அடிப்படையில் சொல்கிறோம். எனவே எந்த நிலையிலும் அல்லாஹ் சொல்கிறானே, வலா தஹ்சனு, நீங்கள் வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், மூமின்களாக இருக்கும் வரைக்கும் நீங்கள் தான் உயர்வுக்குரியவர்கள். எனவே நீங்கள் உயர்வுக்குரியவர்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய செயலை ஆற்ற வேண்டும். அதே போன்று இங்கே ஆலிமாக்களும் பட்டம் பெறுகிறார்கள். அல் ஹயாவு மினல் ஈமான் என்றார்கள். 52 பேர் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா. எனவே தான் சொல்லல, நூருதீன்டாவே தீனுடைய ஒளி தான். எனவே அந்த தீனுடைய ஒளி போய் அடையுது. எனவே 52 பேர்கள் பட்டம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் இது பெரும் பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹயாவு மினல் ஈமான், பெண்களுக்கு இருக்க வேண்டியது வெட்க உணர்வு. அந்த வெட்க உணர்வு இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. டான்ஸ் ஆடி அது ஆன்லைன்ல போட்டு அதையும் நியாயப்படுத்துகிறார்கள். நான் மட்டுமா தப்பு செஞ்சேன், இந்த ஊர்ல எத்தனை பேர் என்னென்ன தப்பு செய்யறாங்க, அதையெல்லாம் கேட்கல, நான் டான்ஸ் ஆடின இப்படி ஆடினதுனால இது ஊர் கெட்டு போயிருச்சா, இப்படியெல்லாம் செய்த தவறுக்கும் நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு மோசமான காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தாய்மார்களே, நீங்கள் உங்களுடைய கையில் தான் இந்த மார்க்கம் இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய தாய் அழைத்துட்டு போனாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய அறிஞர், சின்ன பிள்ளை. அவங்க தாய் அழைச்சிட்டு போறாங்க. யார்கிட்ட போறாங்கன்னா ரபியத்து ராய் இடத்திலே அழைத்து செல்கிறாங்க. சொன்னாங்க, தஅல்லம் மின் அதபிஹி வஹுலுகிஹி வசீரத்திஹி கப்ல யதஅல்லமல் குர்ஆன வல் ஹதீஸ. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ குர்ஆனை படிப்பதற்கு முன், ஹதீஸை படிப்பதற்கு முன் இந்த ரபியத்து ராயிடத்திலே ஒழுக்கத்தை படி. முதல்ல குர்ஆன் வேண்டாம்,
முதல்ல ஹதீஸ் வேண்டாம், ஒழுக்கத்தை படிப்பா. இங்க மதீனா ஃபுல்லா இவருடைய ஒழுக்கத்தை பற்றித்தான் பேசப்படுகிறது. அவ்வளவு அற்புதமான இந்த ரபியத்துர் ராயிடத்திலே நீ ஒழுக்கத்தை படி என்று சொன்னார்கள் என்று சொன்னால், எனவே பட்டம் பெறும் ஆலிமாக்கள் நம்முடைய ஒழுக்கம் இதுதான் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் மார்க்கத்தினுடைய நிலை எல்லாமே சரியாகும். இன்றைக்கு பெண்களத்தில் தான் மார்க்கம் போய் சேர வேண்டும். அவர்கிட்ட சேர்ந்தா எல்லாமே சேர்ந்தோம். ஒரு மதரசாவுல பெண்களுடைய பெற்றோர்களை எல்லாம் வர சொல்லி ஒரு பேட்டி கேட்டாங்களாம். என்னப்பா எப்படி மாற்றங்கள், நீங்க மதரசா ஓதுனதுக்கு பின்னாடி மாற்றங்கள் ஏதாவது உன் குடும்பத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு ஒருத்தர் சொன்னாராம், அந்த தந்தை சொன்னாராம், நான் போனேன், ஒரு தடவை பாத்ரூமுக்கு போனேன், போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது என்னுடைய மகள் தஹஜ்ஜத்துல நின்று துவா செய்கிறான். என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய தந்தையை எப்படியாவது 5 வேளை தொழுகையாய் ஆக்கிரு, என்னுடைய தந்தை 5 வேளை தொழுகணும் ரப்பே, எனவே எப்படியாவது ஆக்கிறேன்னு சொல்லி அவர் அழுது தஹஜ்ஜத்துல வேண்டினார். என்னுடைய காதுகளால் கேட்டேன். நான் ஒண்ணுக்காண்டி, நான் பாத்ரூமுக்காக வேண்டி தான் எழுந்தேன். ஆனா என்னுடைய மகள் இப்படி துவா செஞ்ச உடனே என்னுடைய மனசுல மாற்றங்கள். எனவே அதற்கு பிறகு நான் ஐவேளை தொழுகை ஆரம்பித்தேன் என்பதாக தந்தை சொன்னார் என்று சொன்னால், பட்டம் பெறும் ஆடிமாக்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். யாராவது ஏதாவது சீரியலை பத்தி பேசினா அதை பத்தி பேசாது, இந்த மார்க்கத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், மார்க்கத்தை பற்றி பேசுங்கள். அப்படி மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆலிமாக்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு, பட்டம் பெறும் ஆலிம்களையும் இங்கே ஆலிமாக்களையும் மனதார வாழ்த்தி பாராட்டி, உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கப்பட்டு இந்த மார்க்கத்தையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிட்ட வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான ஒரு 2 கல்லூரிகளை சிறப்பான முறையில் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய, சொல்லுவாங்க அப்பா நூருதீன் சக்காஃபி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா அங்கே சுன்னத்து வல் ஜமாத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும், அதை ரொம்ப வலியுறுத்துவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கைகளையும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகள் எல்லா வளங்களும் பெற்று சிறப்புற்று இன்னும் பல நூற்றாண்டு காலம் தாண்டி கியாமத் நாள் வரைக்கும் இது சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.